வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கொழும்பு மவுண்ட் லவேனியா பகுதியில் ஒரு 12 பேஜ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி அந்த காணியை விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். நாங்கள் இந்த காணிக்குள்ள விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல இந்த காணிக்கு எவ்வாறு வருவது என்பது தொடர்பான பாதை விவரத்தை பார்வையிட்டு எஞ்சிய காணி பகுதியை பார்வையிடுவோம். இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது மவுண்ட் லவேனியா புகையிரத நிலைய வீதி. இந்த வீதியால தான் நாங்க இந்த காணிக்கு செல்ல வேண்டியிருக்கும். இந்த பாதையால அப்படியே நேர ஒரு 100 மீட்டர் தூரம் நாங்கள் பயணிப்போமாக இருந்து இதுல ஒரு ஆலயம் ஒன்று வரும். அதாவது இதுல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அப்படியே நேர வாங்க, 2 பக்கம் கடைகளும் கட்டிடங்களுமாக காணப்படும். இப்படியே நீங்கள் ஒரு 100 மீட்டர் தூரம் வருவீர்களாக இருந்தால் இதுல ஒரு செம்மஞ்சள் கலர் மாதிரி போட் போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த சந்தியால தான் நீங்க திரும்ப வேணும். இதுல என்னென்று போட்டிருக்குன்னு சொன்னால் ஸ்ரீ ராஜ புஷ்பராம புட்டிஸ்ட் டெம்பிள் என்று போடப்பட்டிருக்குது. அதாவது பௌத்த ஆலயம் ஒன்று காணப்படுது. இந்த வீதியில் நீங்கள் நேரடியாக செல்வீர்களாக இருந்தால் இந்த கருத்தக்கேட் போட்ட காணி தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணியினுடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 பேஜ் காணியாக அளவு காணப்படுது. சுற்றி பெரிய கட்டிடங்களும் சூப்பர் மார்க்கெட்டுகளும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அனைத்து இடங்களுமே அருகாமையில் காணப்படுது. அதாவது உங்களுக்கு தெரியும், மவுண்ட் லவேனியா என்று சொன்னால் ஒரு நெரிசலான ஒரு இடம் தான். அங்கே எந்த ஒரு வெறுங்காணியும் காணப்படாத ஒரு கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள் கொண்ட ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுது. அதாவது வியாபாரத்திற்கு பெயர் போன ஒரு இடமாகவும் காணப்படுது. வீடுகள், ரூம்ஸ் வாடகைக்கு கொடுக்கறதுல உண்மையிலேயே இந்த பகுதிகள் நல்ல பிரசித்தி பெற்ற இடங்களாக காணப்படுது. இந்த இடத்துல இந்த 12 பேஜ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய வீடு காணப்படுது. அந்த வீட்டுக்கு எந்த ஒரு பெறுமதியும் போட முடியாது. என்னன்னு சொன்னால் அது நீங்கள் இடித்து கட்ட வேண்டிய வீடாக காணப்படுது. உண்மையிலேயே பழமை வாய்ந்த ஒரு வீடு. நான் அந்த வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு கொண்டே காண்பிக்கிறேன். நீங்கள் காணொலியிலே பார்வையிடும் பொழுது அனைத்தையும் பார்வையிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த வீட்டுக்கு உரிமையாளர் எந்த ஒரு பெறுமதியும் போடவில்லை. இந்த வெறும் காணிக்குத்தான் இதனுடைய பெறுமதி போடப்பட்டிருக்குது. நாங்கள் இப்போ உள்ளே சென்று பார்வையிடுவோம். உள்ளுக்கு 3 அறை, பிராந்த, அது தவிர அட்டாச் பாத்ரூம் எல்லாமே காணப்படுது. நிறைய உறவுகள் இவ்வாறு ஒரு இடத்துல கொழும்புல காணி வாங்க வேண்டும் என்ற ஆவலோடு இருப்பீர்கள். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் அழைப்பை ஏற்படுத்தி இவ்வாறான பகுதியில் காணி கேட்டிருந்தனீர்கள். அவ்வாறு காணி தேடும் நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த காணி ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நல்ல ஒரு இடத்துல உண்மையிலேயே அமைந்திருக்குது. நான் உங்களுக்கு கூற வேண்டிய தேவையில்லை, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மவுண்ட் லவேனியா பகுதியில் கடும் நெரிசலான ஒரு பகுதியாக காணப்படுது. ஆனால் இந்த காணியை நீங்கள் வாங்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் வாகன நெரிசல்ல அனைத்து தேவைகளையும் நடந்தே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி காணப்படுது. அதாவது ஒரு 300 மீட்டர் தூரத்துக்குள்ள உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி காணப்படுது. இந்த வீட்டை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதில் நான் குறிப்பிட்டிருந்தது போல ஒரு பழையமையான வீடு என்று குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல் நீங்கள் இதிலே காணக்கூடியதாக இருக்கும். பாருங்க, வீடு பழசுதான். நீங்கள் இந்த வீட்டை இடித்து நீங்கள் பெரிய பில்டிங்கை கட்டி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். கொழும்பு பகுதியில் வெறும் நிலம் விற்பனைக்கு வர்றது மிக மிக அரிது. அதாவது அடுக்கு மாடிகளில் 2வது மாடியில் ஒரு வீடு, அவ்வாறு மாடிகளில் வீடு வந்தால் நீங்கள் மேற்கொண்டு கட்டுமான வேலைகளை செய்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த காணியை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுடைய டிசைனுக்கு நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும். அதாவது கட்டிடத்தை நீங்களே டிசைன் பண்ணி கட்டிக்கொள்ள முடியும். எத்தனை மாடியும் நீங்கள் இதில் அந்த இடத்துல கட்டக்கூடிய மாடிக்கேற்ற மாதிரி கட்டிக்கொள்ளக்கூடிய பெருங்காணியாக காணப்படுது. இந்த வீட்டை நீங்கள் இடித்து பெருங்காணியாக்கி நீங்கள் உங்களுடைய கட்டிடங்களை கட்டிக்கொள்ள முடியும். உண்மையிலேயே இவ்வாறு காணிகளை நிறைய உறவுகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய வடிவத்துக்கு ஒரு கட்டிடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் ஒரு மாடிக்கு இடையில் வந்து ஒரு வீட்டை வந்து வேண்டுவோமாக இருந்தால் எங்களுடைய மாடலுக்கு நாங்கள் வீடை கட்டிக்கொள்ள முடியாது. மற்றது கூட்டி குறைப்பதும் எந்த ஒரு வேலையும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் இவ்வாறான வெறும் காணியை வாங்குவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான கட்டிடங்களை கட்டிக்கொள்ள முடியும். தற்பொழுது வந்து 65,000 மாதம் இன்கம் வந்து இந்த நிலத்தால் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறான் உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய விலை வந்து ஒரு பேச்சினுடைய விலை வந்து 45 லட்சம் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு நீங்கள் கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர வந்து நான் தயாராக இருக்கிறேன். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.